அவன் பைத்தியக்காரன்ப்பா. அவன் இந்த கலைஞர் கட்சிக்காரன். அவன் இப்பதான் பேசுவான். ஆனா எல்லாமே விஜய்க்கு உட்கார வச்சுக்கிறானா? எதுக்கோசம் உட்கார வச்சுக்கிறான்? ஒரு பொம்பளைக்கு வெளியே போக முடியல. அவருக்கு அப்பா சொல்லி அனுப்பி கொடுத்து அனுப்பிடுது. எய்ஜி கொடுத்து அனுப்பிட்டு கேள்றா, இப்படி பண்றா, அப்படி செய்தான்ட்டு அங்க இருந்து பெருசு நோண்டி விட்டுனுக்குது. சின்னது நோண்டி நிக்குது. அதுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஒருத்தர் கூட விட மாட்டாரு அவரு. யார் என்ன பண்ணாங்களோ எல்லாமே வாங்கி எடுக்கணும். இப்போ அவருக்கு எல்லாவே காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இவர் பேச்சு காக்காதீங்க. ஃபுல்லாவே காலி பண்ணி தானே போய்க்கிறாரு. அவர் வந்திருக்கிறான்னா நான் இது செய்யல அது செய்யலன்னு சொல்றாரு. ஏன் செய்யல? செய்வாரு. பக்காவா போயிருக்கு. நல்லா நார்மலா போயிருக்கு பக்காவா. ஆனா எல்லா சைடுல கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது அவங்க ஏற்பல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா விஜய் இப்ப நல்லா சூப்பரா போயிருக்கு. என்ன சொல்றேன்னா, இப்ப அவரு இருந்து எல்லா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இவரு வந்திருக்கிறாரு. இப்ப பொம்பளைங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்குது. புரியுதா? இப்ப அவர் சொன்னதை நான் செய்யறேன்னு சொல்றாரு. இப்ப உடனே செய்யணும் எப்படி செய்வாரு? அவர் ஆட்சியில அவர் உக்காந்து இருக்கிறாரு 50 நாள் இருந்தாலும் ஒன்னும் செய்யலையே. மக்களுங்க கிட்ட கோரிக்கை கேட்டாரு, ஓட்டு போடுங்க அது பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. இனியாதான் அவரு என்ன செய்யணுமோ, அவரு 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. கேஸ் தரேன்னு சொன்னாரா? 6 சிலிண்டர் எல்லாமே செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்கு உடனே செஞ்சிருவாரா? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவருக்கு எல்லாவே காலி பண்ணி வச்சுட்டு போய்க்கிறாரு. இவர் பேச்சு காக்காதீங்க. ஃபுல்லாவே காலி பண்ணி தானே போய்க்கிறாரு. இப்ப அவர் வந்திருக்கிறான்னா நான் இது செய்யல அது செய்யலன்னு சொல்றாரு. ஏன் செய்யல? செய்வாரு. இப்ப உக்காந்து இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு. இருக்கட்டும் சொல்லட்டும். இப்ப நம்ம கடையதான் நல்லா கேளுங்க. இவங்க விஜய் ரசிகரு, நான் திமுக. புரியுதா? எங்களுக்கு யாராலையும் சோறு கிடையாது. கஷ்டப்பட்டதான் சாப்பாடு. இந்த மாரி பொருளை வித்து ஏதோ சாப்பிட்டாதான் எங்களுக்கு உண்டு. அது உண்மைதான். வச்சுக்கோ, பெரிய தண்ணி குஸ்து பத்துக்கும். இந்த ஸ்டைல்ல உக்காந்தா கூட நீங்க எடுங்க. ஏன்னா எனக்கு காலு கொஞ்சம் ப்ராப்ளம். இப்ப நாங்க விஜய் கட்சியில இருக்கிறோம் பாருங்க. இப்ப எல்லாமே செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா கேளுங்க. எங்களுக்கு வீடு இல்ல. எங்களுக்கு வீடு கோரிக்கை கொடுப்பாரு. யாரும் இல்ல. இவன் திருட இல்ல, இவரு திருட. ஆனா எங்க புள்ள திருடன் கிடையாது. விஜய் ஆட்சி வந்துனாக்கா அவரு எங்கேயோ படம் நடிச்சுக்கிட்டு அவரு பாட்டுன்னு கிடந்தாரு. இவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கெடுத்துக்கினாங்க. அவரு மேல எந்த தப்பும் கிடையாது. இப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் சுமாரா இருக்குது. இந்த பெண்ணுங்களை எல்லாம் கேலி பண்றது, கிண்டல் பண்றது எல்லாமே எதுவுமே இல்லை. இப்போ அடிக்கடிக்கு இந்த பெண் போலீஸ் இருக்காங்கல்ல, சிங்கம் போலீஸ், அவங்க அடிக்கடிக்கு இங்க சுத்திக்கின்னு கிச்சிக்கின்னு நல்லா பணிவிட நல்லா செய்யறாங்க. அதனால நம்ம இருக்கிற சில பெண்களுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. வெளியே போய் சுத்தலாம். அதுக்கு முன்ன கிடையாது. அதுக்கு முன்ன வெளியே போக பயப்படுவாங்க. இப்ப சுதந்திரமா சுத்துறாங்க. அதனால இப்போ வந்திருக்காரு. இப்போ இனிமேலாவது அவருக்கு நல்லது நடந்துன்னு தான் இருக்கும். என் புள்ள திருட கிடையாது. என் புள்ள எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். அவரு கேட்கும் போது எப்படி கேக்குறாரு? அம்மா மாருங்களே, தங்கச்சி மாருங்களே, உங்க ஓட்டு எங்களுக்கு. அவர் பணத்தை குத்து வாங்கல. அவர் ஓட்டு கேட்டாரு. அதால புள்ளிக்கு போட்டோம். அந்த புள்ள என்ன செய்யணுமோ அவரு செய்வாரு. ஆனா இவங்க திருட அப்படி சொல்லக்கூடாதுதான். அந்த கட்சிகள்னா அந்த கட்சியில நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நல்லது தான் சொல்லணும். நம்ம நல்லது தான் சொல்லணும். அவர் நம்ம அவர் செய்யறாரு செய்யலையோ, ஆனா விஜய் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இதான் இடத்துல ரோட்ல இருக்கிறோம். எங்களுக்கு வீடு ஓணும். எங்க அந்த ஆட்சியில வந்துக்கிறாருன்னா செய்வாரு. ஆனா செய்யறது விட மாட்டாரு எங்க புள்ள. ஆனா என் புள்ள தான் அவரும் செய்வாரு. புரியுதா? தலை புள்ள தான் செய்வாரு. எப்படி போயிது? பயமா தாங்குது. எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு பயமாகுது. அது அரசியல இருந்து பழக்கப்பட்டவங்க இதோட நிலைமை தெரியும் அவங்களுக்கு. எப்படி நடத்து. இப்ப புதுசா வந்துக்கிறவரு என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல. ஏதோ கட்சியில உற்பத்தி ஆகுது. இவ்வளவு நாள் ஆண்டு ஆட்சி நல்லா தான் இருந்தது. ஸ்டான்லி ஆட்சி நல்லா தான் இருந்தது. அது தெரியலையே. அது கூட்டணி எப்படி நடக்குதுன்னு தெரியல. அதுல கலவரம் தான் உண்டாகும் இது பாக்குறதுக்கு. ஆமா, இந்த நாடு எப்படி போவோன்னு தெரியாது. பக்காவா போயிருக்கு. நல்லா நார்மலா போயிருக்கு பக்காவா. ஆனா எல்லா சைடுல இருந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. அது அவங்க ஏற்பல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா விஜய் இப்ப நல்லா சூப்பரா போயிருக்கு. நாடு நல்லா, தமிழ்நாடு நல்லா லைவா கரெக்டா போயிருக்கு. திமுக இருக்க அமைச்சர் ஆர் ராசா பாத்தீங்கன்னா நாதாரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கடுமையான வார்த்தைகள். அதை பத்தி நினைக்கிறீங்க? ஏன் அப்படி விமர்சிக்கிறாங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி நம்மளுக்கு அது நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அது அவங்க சொல்றாங்க. அது அவங்க அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவோட முடிஞ்சு போச்சு. இது ஒரு சீட்டுன்றது நாலா கீழ்ச்சி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு சீட்டு அதிமுக சீட்டு நாலா பிரிஞ்சிச்சு. எல்லாம் கீஞ்சிட்டாங்க. நான் கொஞ்சம் நீ கொஞ்சம் எல்லாம் பிரிச்சுன்னு போயிட்டாங்க. எதுவுமே யாரையும் நம்ப முடியல. அதனால நம்ம மக்கள் அதிமுக, நான் அதிமுக தான், பக்கா அதிமுக எம்ஜிஆர் கட்சிக்காரன். நான் இன்னைக்கு என் தம்பி கூட விஜய் கூட சேர்ந்து அவரு நல்லதை செய்யற. அதனால நம்ம புள்ள
ஏன்னா இவங்களெல்லாம் நம்ப முடியல யாரும். எது எல்லாமோ நான் செய்யறேன், நான் பண்றேன், நான் இதெல்லாம் எது சொல்லிடுறாங்க, அதை கையை கைவிடுறாங்க. ஜென்மம் அழிஞ்சாலும் அவங்க வரவும் மாட்டாங்க. விஜய் தான். ஆமா, ஏன்னா அவர் ஸ்க்ரீன் வந்து ஒரு 10 பைசாக்கு ஆசைப்படாது. அவரு போனாக்கா 2500 கோடி 180 கோடி எவ்வளோ சமாளிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, மக்கள் தான் எனக்கு வேணும்ட்டு அவர் வந்தாரு பத்தியா. அதுவும் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆனா இவனுங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியில வந்து பணத்தை கொள்ள அடிக்கிறாரு. யாரு? கலைஞர் கட்சிகளை கொள்ள அடிக்கிறாரு. ஆனா விஜய் கட்சியில வந்து கொள்ள அடிக்கல. அவன் வந்து 250 கொலை நடந்தது இல்ல. அது வந்து அவனுக்கு ஆட்சியில விஜய் செய்வாரு, இவன் செய்வான், அவன் செய்வான் இல்ல, விஜய் செய்வாரு. அதுனா உண்மை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏண்டா அவரு போனாக்கா இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் விட்டு போட்டு ஒரு 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வந்து கஷ்டப்படுற அவர் தேவையா? இதெல்லாம் சொல்லு. மக்கள் வேணும், எனக்காக நீ எல்லாம் செஞ்சீங்க, என்ன இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டீங்க. நான் ஒரு சாதாரணமான மனுஷன், என்ன ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு தான் வந்து அவர் இறங்கி இருக்கிறார். இப்போ கண்டிப்பா இப்போ வர்ற உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா விஜய் வந்து சட்டசபையில வந்து ஆடியோ லான்ச் மாதிரி பேசிட்டு இருக்காரு, படத்துல நடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற ரொம்ப கடுமையான வார்த்தையில விமர்சிக்கிறாரு. அதை பத்தி நான் அது வந்து அவரு பேசல, அவங்க அப்பா சொல்லி அனுப்பி குத்து அனுப்பிடுது. எய்ஜி குத்து அனுப்பி இப்படி கேள்றா, இப்படி பண்றா, அப்படி செய்டான்ட்டு அங்க வந்து பெருசு நோண்டி விட்டு நிக்குது. இது சின்னது வந்து நோண்டி நிக்குது. அதுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஒருத்தர் கூட விட மாட்டாரு அவரு. யார் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமோ வாஞ்சி எடுக்கணும். இப்போ வாஞ்சி எடுக்கணும், துண்ணுதெல்லாம் இப்போ வாஞ்சி எடுக்கணும். நிம்மாமு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் நிம்மாமு கொடுத்து எல்லாரும் துண்ணுதெல்லாம் எடுக்கண்டா வாஞ்சின்னு எடுக்க வைக்கிறாங்க. அவர் கண்டிப்பா ஆராசா பாத்தீங்கன்னா நாதாரினா ஆட்சி நடத்துது அப்படின்னு விஜய் ரொம்ப கேவலமா பேசுறாரு. உலகம் 1000 சொல்லட்டுமே, அதுக்கு நீ தான் நீதிபதி. மனிதன் எதையும் பேசட்டுமே, மனுஷ பார்த்துக்க நல்லபடி. கண்ணதாசன் சொன்ன வார்த்தை. இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். உலகம் நாய் குட்டி போட்ட நாய் கூட சும்மா இருக்காது. ரோட்ல போறவங்கள கொலிக்கும். கடுமையான வார்த்தைகள் ஏன் அப்படி பயன்படுத்துறாங்க விஜய் மேல நினைக்கிறீங்க? சொல்றேங்க, வெறி பூச்சை நாய் சும்மா இருக்காதுங்க. அதுல ஒவ்வொன்று கடிக்கும், பப்ளிக் எல்லாம் கடிக்க வரும், கொலிக்கும். அதே போல மனுஷனோட நிலைமை. மனம் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு. மனுஷன் புத்தி வந்து சில நேரத்துல எப்படியோ மாறலாம். புரியுதா? ஏதோ மாறாத நெல்லுதை செய்யறான்னாக்கா அவனை வந்து வழி விட மாட்டாங்க. ஒருத்தர் நெல்லுதை செய்யறான்னா அவனை வந்து செய்யறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா நாங்க மக்களுங்க வந்து அவரை தேர்த்து நாங்க அவன் பைத்தியக்காரன்பா. அவன் வந்து அவன் இந்த கலைஞர் கட்சிக்காரன். அவன் இப்படிதான் பேசுவான். ஆனா எல்லாமே வந்து விஜய்க்கு உட்கார வச்சுக்கிறானா? எதுக்கோசம் உட்கார வச்சுக்கிறான்? ஒரு பொம்பளைக்கு வெளியே போக முடியல. வயசானவங்க என்ன பண்றானுங்க? சாவடிக்கிறானுங்க. அதால வந்து அவனுங்களை விடுகும். அதால வந்து இப்ப அவர் வந்து பொம்பளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாத வெளியே வளர்த்துறாங்க. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி உஸ்கல் புள்ளிங்களுக்கும் பயம் இல்லாத வருதுங்க. வயசு புள்ளிங்க எல்லாம் போதுங்க, காலேஜ் போதுங்க, அது போதுங்க. அதால வந்து இப்ப பயம் இல்ல. நம்ம விஜய் வந்துட்டாரு, நம்மளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குது. ஆனா அவர் இது பண்ணாங்க. அதுதான். ஆனா விஜய் வந்துக்கிறாரு. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ரோட்ல இருக்கிறோம், எங்களுக்கு வீட்டு வயசுக்கு நாங்க போய் கோரிக்கை கொடுக்கணும். அவர் ஒண்ணு நாங்க பாக்கல. புரியுதா? அவரை நாங்க கோட்டைக்கு ஒண்ணு போல. நாங்க எப்படியோ ஒரு 20 பேர்கிட்ட போயிட்டு கோட்டையில போய் மனு கொடுக்கணும். எங்களுக்கு வீடு வாசலும் வேணும். நாங்க காலத்துக்கு ரோட்ல இருக்கிறோம், வாடகை கொடுக்குறோம். 8000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். கொடுக்க முடியுமா? இன்னைக்கு புள்ள வியாபாரம் இல்ல. வியாபாரம் பண்ணதான் மாச நகை சாப்பிடணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும் எல்லாம். இப்ப இவர் வந்துக்கிறாரு. எங்களுக்கு இது செய்வாரா? எங்களுக்கு அதுக்கு ஒரு நம்பிக்கை. அது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவங்க எவ்வளவு நோண்ட வந்து இவங்க நம்மளுக்கு தான் புதையல் கிடைக்கும். இவங்க நோன்ற வேலை, புதையல் எடுக்கிற வேலை நம்மளுக்கு. விஜயை தவிர வச்சு எந்த கட்சியும் இங்க வராது. ஏன்னா இதுக்கு முன்னே இருந்து உங்க வைகோ கீகோ இவங்க எல்லாம் இருந்து பாடுபட்டுங்க. திமுகவில் வந்து ரொம்ப பாடுபட்டுங்க. அவங்களே இவங்க மதிக்க மாட்டாங்க. அதனால தான் மனசு நொந்து அவங்க வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க. புரியுதா? ஆமா, அவங்க எவ்வளவு கட்சிக்காக ஓய்ச்சாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, அடி வாங்கினாங்க, போராட்டம் பண்ணாங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கின்னு எல்லாமே செஞ்சாங்க. ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, இவங்களுக்கு கிடையாது. ஏன்டா இவ்வளவு காலமா நம்ம ஓய்ச்சி கீச்சு நம்மள மதிக்க மாட்டாங்களேன்ட்டு தான் இவங்க வந்து இப்படி வந்தாங்க. ஆனா இவர் வந்தவனே மதிக்கிறார், ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு. இப்போ வந்து நல்ல மனுஷனை வந்து இதை போல தாறுமாறா பேசி அசிங்கம் பண்ணிக்கின்னு, அது எல்லா அசிங்கம் எல்லாம் அவங்களுக்கு தான். யார் அவனை திட்டுறாங்களோ
விஜய் அவங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கம். மக்கள் எல்லாம் இப்போ மூச்சிக்கினாங்க. ஃபர்ஸ்ட் தூங்கின்னு இருந்தாங்க. இப்போ எல்லாம் நீ என்னதான் சொன்னாலும் வாங்கி காதில் விட்டுருவாங்க. விஜய் என்ன சொல்றாரோ அதை தூக்கி மனசுல வச்சுக்குவாங்க. யார் கைக்கு போவோம்னு தெரியல. கட்சியில மோடி கிட்ட குத்துட்டு போயிடுவானோ என்னவோ தெரியல. அதெல்லாம் பார்த்துனாக்கா ஒன்னே தெரியாத பையன் வாலிபர் பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டு போல போட்டு எடுத்துன்னு வந்துச்சு. இதுல எந்த அறிமுகமும் தெரியல. இது எப்படி நடக்குன்ற அவங்களுக்கு ஒரு கவலை. நம்ம நாட்டை இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தணும். இது எப்படி நடக்குமா, இது யார் கைக்கு போகன்ற அவங்களோட ஆலோசனை. இப்ப 10 வருஷம் ஜூர் வேற வந்துக்கிறாரு, நான் ஆட்சிக்கு வர போறேன்னு. அது எப்படி நடக்கும்னு தெரியல. அது ஆக முதல்ல நடத்தின ஆட்சி நல்லா தான் இருந்தது. ஸ்டான்லி ஆட்சி நல்லா இருந்தது.